மகோ உபனிஷத், மகா உபனிஷத்து, மகோபனிஷத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது பஞ்சமோ அத்தியாய, 5வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் இன்றைக்கி அதை முழுக்க பார்ப்போம். சப்த பூமிகா அப்படின்னு 7 படிநிலைகள். பூமினா படிநிலை. அந்த 7 படிநிலை எப்படி ஞானம் ஒருவன் முக்தி அடைகிறான். ஆரம்பத்தில் பந்தத்தில் இருந்து ஆரம்பித்து முக்தி வரைக்கும் 7 படிநிலைகளே சொல்கிறார். வித்யாரண்யர் 9 சொல்லுவார். இங்கே 7 படிநிலைகள் இருக்குது. இது சாதனையிலேருந்து ஆரம்பிக்குது, அவர் அறியாமையிலேருந்து ஆரம்பிக்கிறார். அதனால் 2 எக்ஸ்ட்ரா. இந்த ஞான பூமியின் 7 படிகளை கூறுகிறேன் கேள் பாவமற்றவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது யார் சொல்கிறாரு? ஜனகர் சொல்கிறாரு. அவன் பேர் நிகாதன் அப்படின்னு நம்ம முதல்ல கேள்விப்பட்டோம். அவனுக்கு தான் இந்த பதிலை சொல்லிட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் வியாசனுடைய மகன் சுகமுனிவர் வியாசரை கேட்க, நீ ஜனகர்கிட்ட போய் தெரிஞ்சுக்க, இந்த சம்சாரம் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லி அமைச்சார். அதுக்கப்புறம் நிகாதனுடைய உரையாடலே இது வருது. அவனுக்கு இப்போ பதில் சொல்லப்படுகிறது. இமாம் சப்தபதாம் ஞான பூமிம் கர்ண அனக. அனக என்றால் பாவமற்றவனே. அகம்னா பாவம், அனகனா பாவமற்றவனே. கர்ண கேட்பாயாக. என்ன சொல்கிற? இமாம் சப்தபதாம், இப்பொழுது 7 படிநிலைகள் இருக்கக்கூடிய ஞான பூமியை பற்றி சொல்கிறேன். ஞானம் அடைகிறதுக்கு, மோட்சம் அடைவதை பற்றி நான் சொல்கிறேன். வைராக்கியத்தை முன்னிட்டெடும் ஆசை சுப இச்சை என்று அறிவாளர்களால் கூறப்படுகிறது. இதை சொல்லுது. இது முதல் படி. சுப இச்சா அப்படின்னு பேர். சுபேட்சா அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க. சுபேக்ஷா அப்படின்னு அது வேறு. இது சுப இச்சா சுபேட்சா. சுபேட்சைன்னா சுதந்திரமாக இருப்பதுன்னு அர்த்தம். அபேட்சைன்னு சார்ந்திருப்பது. சார்ந்திருப்பவர் சுபேட்சை. சில பேர் ஒரு கட்சியை சார்ந்து நிற்பாருங்க, அவங்க அபேட்சகர்கள். சில பேர் தன்னுடைய இதில் தன்னுடைய சின்னத்திலே தானே நிற்பாங்க. சின்னம் கூட ஏதோ கொடுத்தா எடுத்துக்குவாங்க. அது சுபேட்சை அப்படிங்கிறோம். இங்கே சுப இச்சா தான் சுபேட்சான்னு சொல்கிறார். வைராகிய பூர்வம் இச்சேதி சுபேட்சா இது உச்சதே புதைஹி. புதைனா புத்திமான்கள், புத்திசாலிகள், பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வைராக்கிய பூர்வமாக ஏற்படுகின்ற இச்சைக்கு சுப இச்சை என்று பெயர் அப்படின்னு சொல்கிறார். ஒருவன்கிட்ட அது மேலே பற்று இல்லை, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியும், அது எனக்கு நிறைவை தர வேண்டிய கட்டாயத்தில் நான் இல்லை, நான் நிறைவாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் வைராக்கியம். பற்றற்ற நிலை, விராகசிய பாவம். அந்த நிலையில் ஒரு இச்சை ஏற்பட்டதுன்னா அது சாதாரண இச்சையாக சொல்ல முடியாது, சுப இச்சைன்னு சொல்கிறாங்க. சங்கரருக்கு எதுவும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு ஆயுளும் ரொம்ப கம்மி தான், 8 வயசு. அதுக்கப்புறம் வியாசர் இன்னொரு 16 கொடுத்தார். அப்புறம் அது டபுள் ஆச்சு. இப்போது அதுக்குள்ளேயே அவர் சாஸ்திரங்களாக படித்து முடித்து தன்னை பிரம்மம்னு கண்டுபிடிச்சவர். இருந்தாலும் அவருக்கு அந்த நிறைவில் ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை சுப இச்சா. பாரத நாட்டு முழுக்க வியாசரே சொல்கிறார், நீ பாரத நாடு முழுக்க நீ செய்து அத்வைதத்தை நீ பறக்கணும் அப்படிங்கிற. அந்த சண்டாளனாக ஈஸ்வரனோ நீ பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு வேறு கட்டளை போட்டிருக்கிறார். இப்போ 2 பேரும் சொன்னதுனால இவருக்கு இல்லை ஒரு ஆசை வருது, அது நல்லா செய்யணும் அப்படின்னு. இன்னும் ஆசைகள். பாரதம் முழுக்க நம்ம இந்த அத்வைதத்துக்குன்ட்டு ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங், இது கற்றுக் கொடுக்குற ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி நம்ம மடங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாரதா பீடம் போன்றதெல்லாம் அவர் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் அவருடைய சுப இச்சைகள் தான். இன்றைக்கி வரைக்கும் அது எப்படி திகழுதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அத்வைத வேதாந்தத்தை நிலைநாட்டக்கூடிய சீடர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்று வரைக்கும் அந்த ஞானம் கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல், திரிபடையாமல் இன்றைக்கு வரைக்கும் அத்வைதமாகவே இருந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அது அவருடைய இச்சையினுடைய வெளிப்பாடு. அதனால் அது பேர் சுப இச்சா அப்படின்னு சொல்கிறார்.
இதுதான் முதல் படி. ஒருவன் ஆசைகளெல்லாம் பற்றின்றி ஆசைப்படணும். பற்றோடு ஆசைப்படுவதுங்கிறது இதுவன்றி நான் இருக்க முடியாது, இதை விட நல்லது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒன்று அனுபவிப்பதும் செய்வதும் அது இச்சா. இது செய்தாலும் செய்யாவிட்டாலும், இது அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்ற ஒரு நிறைவில் செய்கிறது பேர் சுப இச்சா. இது முதல் படியாக ஒருவன் சாதனத்தில் அடைகிறான். அது வைராக்கியம். அடுத்தது, சாஸ்திர ஞானத்தாலும் சாது சங்கத்தாலும் உதித்த வைராக்கியத்தை அபியசித்து சதாச்சாரத்தை கை கொள்ளுதல் விசாரணை அப்படின்னு சொல்றார். இப்போ அடுத்த நிலைக்கு போகிறாங்க. இந்த வைராக்கியம் வந்துடுச்சு, இவனுக்கு பற்றற்ற நிலை ஒன்று வந்திருக்குது. இப்போ இதுவே ஞானமாகுமா? என்ன இல்லை, விசாரணை பண்ணாதான் ஞானம் கிடைக்கும். சில பேர் இந்த காஷ்ட வைராக்கியத்தினால பட்டினி இருக்கிறது, விரதம் இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, அப்புறம் தூரமாக எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து வாழுறது அப்படின்னு ஒரு பற்றற்ற நிலையில் வாழுறாங்க. ஆனால் ஞானம் இல்லை. அது சாதகமாக இருக்கிற வரைக்கும் அந்த வைராக்கியம் இருக்கும். கேட்டது கேட்காதது ரெண்டுத்துலேயும், ஸ்ருதம் அஸ்ருதம், பார்த்தது பார்க்காதது, தெரிந்தது தெரியாதது, அனைத்திலும் வைராக்கியம் வரணும். இப்போ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தான் வைராக்கியம் வந்துடுது. திருதுப்புன்னு ஒரு தெரியாத ஒரு பொருள் வந்ததுன்னா இப்போ திடீர்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா வைராக்கியம் போனாலும் போயிடலாம். அதனால் வைராக்கியங்கிறது ஸ்ருதம் அஸ்ருதம் ரெண்டுத்துமே சொல்கிறாங்க. இது வரைக்கும் கேள்விப்பட்டது தான் இருக்குது பரலோகம்னு, அதுலேயும் உனக்கு ஆசை வரக்கூடாது. நான் நல்லபடியாக சாகணும், வாழறதுல எனக்கு ஆசை இல்லை, ஆனால் சாவது நோய் நொடியோட இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அசிங்கமாக நான் சாகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருப்பாங்க. இதை தான் அவங்க சொல்கிறார். இதை அவன் அடைந்த பிறகு அவன் ஞானத்துக்கு அடுத்த நிலை போனால் அது பேர் விசாரணை அப்படிங்கிறார். இந்த விசாரணை எப்படி வரும்னா, எதை விசாரணைன்னு உனக்கு முதல்ல தெரியாது இல்லை. ஆத்மானாத்மாவா, தர்மா தர்மமா அப்படின்னு நித்திய அநித்தியமா எந்த விவேகத்தை கொண்டு வரணும்னு தெரியாது. அதனால் இதுக்கு சாது சங்கத்தோடு சேரணும். அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன விசாரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு விஷயமே தெரியும். இங்கே ஆத்மாவை பற்றி தான் விசாரிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அப்படி சாஸ்திர சஜ்ஜன அப்படின்றாங்க. சாஸ்திர சஜ்ஜன சம்பர்க்க வைராக்கியபியாச பூர்வகம். அப்படி இந்த வைராக்கிய அபியாச பூர்வமாகி அந்த நிலையில், பூர்வகம்னா அந்த தன்மையோடு சஜ்ஜனங்களோடு சத்சங்களுக்கு இப்போ வரணும். இப்போ யாரெல்லாம் வராங்கன்னா இந்த வைராக்கியத்தை அடைஞ்சவங்க தான் வராங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இந்த நேரத்தில் வேறு ஒரு இஷ்டமான ஒரு காரியம் இருந்தால் அது போயிருக்கணும். அந்த இஷ்டமான காரியங்களெல்லாம் இன்றைக்கி மட்டும் தள்ளி வச்சுருக்காங்க. செவ்வாய்க்கிழமை தள்ளிடுவோம், வெள்ளிக்கிழமை தள்ளிடுவோம் அப்படின்னு அவங்க குறிப்பாக இந்த நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த நேரத்தில் இஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது இல்லையா, அதன் மீது வைராகியம் வந்திருக்குது இல்லை. அவங்க சதாச்சார பிரவருத்தியா பிரேரஸ்யதே சக விசாரணா. இந்த சதாச்சாரம் சத் விஷயங்கள், மெட்டாஃபிசிக்ஸ். சதாச்சாரங்கிறது சத்தை விசாரிக்கிறது, சதாச்சாரம். சத்து என்பது என்னன்னா நித்தியம் அநித்தியம், எது இயங்குவது இயங்காதது, இது அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன எது இப்படி இயங்குது இயங்காத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்களே, ஏதாவது மோட்டார் மெக்கானிக் பேசுகிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் விசாரணையை கவனிக்கிறாங்க. இவங்க பார்க்குறது பார்த்தா தனக்குள்ளே இயங்குவது இயங்காததை அவர் பேசிகிட்டு இருக்கிறாங்களே. என் உடம்பு இயங்குது, இதயம் துடிக்குது, சுவாசம் துடிக்குது, இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. என் புத்தியும் மனசும் கூட இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதை நான் அனுபவிக்கின்ற நான், இதை அறிகின்ற நான் இயங்குவனா அப்படின்னு பார்த்தோம்னா, இயங்குவது தன்னை அறியாது, மாறுவது தன்னை அறியாது அப்படின்னு பேசுகிறாங்க. இது என்ன இவங்க பேசுகிற விஷயமே ஏதோ தொலைதூரத்தில் இருக்கிற மாதிரியோ அப்ட்ராக்டாக இருக்குதே. ஏதோ வாழைப்பழம் பலாப்பழத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு பொருளை பற்றி பேசலையே அப்படின்றாங்க இல்லையா. அது சத்விசாரம் அப்படிங்கிறாங்க. இந்த சஜாச்சார பிரவிற்த்தி அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறன்றதை அவர் பார்க்குறான். அதை பிரேரேகம் செய்து வாழ்வது தான் விசாரணா. அடுத்த நிலைக்கு அவன் போகிறான். இது 2வது பூமி. விசாரணையாலும் சுபேச்சையாலும் இந்த 2 பூமி இந்திரிய விஷயப்பற்று தேய்வதால் தனுமானசி எனப்படும். அடுத்த நிலைக்கு வர்றார்.
எத்திர ச தனுதாம் இதி புரோட்சதே தனுமானசா அப்படின்னு சொல்கிறார். விசாரணா சுபேட்சையான்னு ரெண்டையும் சொல்கிறார். விசாரணா சுபேட்சாபிய இந்த ரெண்டும் சேர்ந்து சொல்கிறேன்னு அபியான்னு சேர்த்துக்கிறார். சொல்லி இந்தியார்த்தேஷு புலன்களின் மீதான ரக்தா பற்று, எத்திர ச தனுதாமிதி இதை விட்டு விடுவேன் என்று நினைக்கிறானோ அந்த நிலை தனுமானசி என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு மூன்றாவது பூமியை சொல்கிறார். தனுமானசின்னா தனுனாலே உடம்புன்னு தான் அர்த்தம். சூக்ஷ்ம ஸ்தூலம் ரெண்டுத்தையும் இது மனதிலிருந்து விடுவித்து கொள்ளுதல், அது தனுமானசி. பதஞ்சலி அதை தான் பயன்படுத்துகிறார். இது நம்ம முன்னாடியே சொன்னோம். எப்படி இந்த இந்திரியங்கள் பார்க்காமல் இருக்க போகிறதில்ல, காது கேட்காமல் இருக்க போகிறதில்ல, நாக்கு சமைக்க என்ன பண்ணுறோம், சாமானியமாகிடு, விசேஷம் பார்க்காதே, சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும், இதை தனித்தனியாக சாப்பிடணும்னு இல்லாமல் ஒரு சாதம் போட்டுட்டு கொஞ்சம் குழம்பு ஊட்டிட்டு அதை முடிச்சுட்டு ரசம் போகாமல் அதிலே ரசத்தை ஊற்றி அது முடிக்கும் போதே தயிரை ஊற்றி அது மேலே எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டோன்னா நாக்குக்கு தெரியாதானே? தெரியும். அப்போ பசியும் அடங்கும், சுவையும் கிடைக்கும். ஆனால் நமக்கு இது குறைல அது இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. இப்போ உணவு விஷயத்தில் இது மாதிரி ஒரு கலவையாக சாப்பிட்டுக்கிறது, சிம்பிளாக சாப்பிட்டுக்கிறது, சாமானியத்துக்கு போயிடுது. இது ஒரு ஸ்வீட் இருக்குதுன்னா இது ஐஸ்கிரீமாக தான் சாப்பிட்ணும், ஐஸ்கிரீம் ஸ்வீட் வேறு, அது இந்த ஃப்ளேவர் வேறுன்னும் போது விசேஷம் வருது. குளிர்ச்சியான ஒரு பதார்த்தம் சாப்பிட்றது பிடிக்கும்னா அதை செய்துக்கலாம். அப்போ ஐஸ்கிரீமை கூட நம்ம குளிர்ச்சி பதார்த்தம், சூடான பதார்த்தம் அப்படின்ற அளவில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தனுமானசி அப்படின்னு சொல்கிறார். அதனால் போகமும் இருக்குது, கர்மமும் இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயும் அவர் விடுபட்ட ஒரு நிலை, அந்த விசேஷத்தன்மை விட்டது பேர் தான் இந்த தனுமானசி அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் அது பேசணும். இது பேர் தனுமானசின்னா இந்திரிய பற்று தேய்தல் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன பார்ப்போம். இம்மூன்று பூமிகைகளும் அபியாசத்தினால் சித்தத்தில் பற்று நீங்கி சுத்த சத்துவமான ஆத்மாவில் நிலை பெறுதல் சத்வாபத்தி என்று 4வது பூமியை சொல்கிறார். இந்த பூமி என்னன்னா பூமிகா திரித அபியாசாத், இந்த மூன்றையும் அபியாசம் செய்வதனால் திரித அபியாசாத் சித்தேது இந்த ஆத்மாவில், இந்த அறிவில், விரதேர் வசாத் விரதம் கடைப்பிடிப்பதனால் சத்வாத்மனி சித்திதே சுத்தே சத்வாபத்தி உதாகரணம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுறாருன்னா, இந்த 3 பயிற்சியினாலும் திரிதாபியாசாத் சித்தத்திலே சத்வாத்மனி சித்திதே சுத்த சத்வ ஆபத்தி உதாகிருதா. சத்வாத்பத்தி, சத்துவங்கிறது மனம் ஆத்மாவை கண்டுகொள்ளுதல். மனம் ஆத்மாவை இதுதான் ஆத்மானு புரிஞ்சுக்கிறது. அப்போ மனம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இது சத்வாபத்தி. இது எப்படி இருக்குதுன்னா, முதல் முறையாக அந்த விசாரணையில் அவனுக்கு கேள்விப்படுறார். இந்த இயங்குவதும் இயங்காததும், இயங்குவது எல்லாமே நம்ம மேட்டர் அண்ட் எனர்ஜி, பொருளும் ஆற்றலுமா இருக்கும். இந்த பொருளும் ஆற்றலும் எங்கேருந்து வருது? ஏன்னா பொருள் மாறுது, ஆற்றலும் தோன்றி தோன்றி மறையுது. ஆற்றல் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. ஒரு பொருள் தன் ஆற்றலை இன்னொன்றுக்கு கொடுத்துடுது. கேரம் போர்டில் ஒரு ஸ்ட்ரைக்கர் அடித்த உடனே அதனுடைய வேகம் இன்னொரு மோதல உடனே இது நின்று போயிடுது, அது நகர ஆரம்பிச்சது. இப்போ நிறைய ஒரு பால் எல்லாம் ஸ்டீல் பால்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. கடைசி பாலை விட்டோம்னா இந்த பால் நகரம், நடுவில் இருக்கிறது நகரவே நகராது. டிரான்ஸ்மிட்டன்ஸ், இந்த நடுவில் தொங்குறது ஒரு 7 அப்படியே தான் இருக்கும். இது இடிக்கும், இது நகரம். இப்போ கரண்ட்டில் கூட எங்கேயோ பைக்காராவில் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க, இங்கே எலக்ட்ரான் துப்புது நம்ம ப்ளக் பாயிண்டில். அப்புறம் எலக்ட்ரான் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அந்த பொட்டன்ஷியலை தான் தள்ளுறாங்க.
அலை அலையாக அது வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரானை தள்ளுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த எல்லாம் விஷயத்தை பார்க்கும் பொழுது மாறுவது தன்னை அறியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இது என்ன? மாறுவது தன்னை அறியாது, இதெல்லாம் விசாரணை அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாறுவது எது அப்படின்னு கேட்போம். மாறுவதை என்னன்னு சொல்லலாம்? தோன்றி மறைவதுன்னு சொல்லலாம். மாறுவதுன்னா ஒன்று மறைந்து இன்னொன்று தோன்றுது. பால் மறைந்து தயிர் தோன்றுது. இப்போ தயிருக்கு நான் பாலாக இருந்தேன்னு தெரியுமா? எனக்கு தயிராக தானே இருக்குது. அப்போது தயிர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பால் இருந்தது. அப்போ பாலாக நான் இருந்தேன்னு அது சொல்லணும்னா, பாலாக இருக்கும்பொழுது தயிர் இல்லை. இப்போ பால் அழிஞ்ச பிறகு தயிர் வந்துடுச்சு. தயிருக்கு பால் நானுன்னு சொல்லணும்னா பாலிலும் இருக்கணும். எப்படி இருக்கணும்? தயிராக இருக்கணும். அப்புறம் தயிர் வந்து அடுத்து வெண்ணெய் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நான் வெண்ணெய் ஆவேன்னு சொல்லணும். அதுவும் தெரியாது. இது தோன்றி மறைஞ்சதுனால அதுக்கு முன்றே தோன்றியது வந்து அதை பற்றி ஞானம் அதுக்கிட்ட இருக்காது. அப்போ தொடர் ஞானம் வரணும்னா அது பேர் அனுவிருத்தின்னு சொல்கிறோம். இது ஒன்று விட்டு விட்டு வர்றது வந்து வியாவிருத்திங்கிறோம். இப்போ என்னிடம் எண்ணங்கள் எல்லாம் தோன்றி மறையுது. வரிசையாக பல பதார்த்தங்களை நான் வந்து கவனிக்கிறேன். அந்த பதார்த்தங்களோ ஒன்று தோன்றி மறையுது. அது எங்கே தோன்றுது? என்னிடம் தான் தோன்றுது. நான் அதை பார்த்தேன். அதை பார்த்ததுனால தொடர்ச்சியாக இந்த 10 சொல்கிறேன். இந்த 10ஐயும் வரிசைப்படுத்துங்கன்னா வரிசையாக உங்களால் சொல்ல தெரியும். அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டியில் போட்டிருக்கிற நிறைய பொருளை பார்க்குறீங்க. அப்புறம் பேப்பரில் கொடுத்து எழுதிங்கன்னா உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியணும். அது வந்து பிரத்யபிக்ஞா அப்படின்னு பேர். ஏற்கனவே அனுபவித்ததை நாம் நினைவு கொண்டு வருவது பேர் பிரத்யபிக்ஞா. அல்லது தொடர் நிகழ்ச்சியில் அனுவருத்தியாக இருந்து முன்னோட பின்னோட சேர்ப்பது பிரத்யபிக்ஞா. என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு நினச்சி பார்க்குறோம்ல, அது பிரத்யபிக்ஞா இல்லை, அது பேர் ஸ்மிருதி. கடந்த காலம் நடந்ததெல்லாம் இப்போ பார்த்தா அது ஸ்மிருதி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, பேசிகிட்டு இருக்கும்போதே என் சப்தங்கள் தோன்றி மறையுது. அகர முதல எழுத்தலாம் ஆ முடிஞ்சு கா வந்து ரா வந்து போகும்போதே எல்லாம் போயிடுது. ஆனால் யாரோ ஒருத்தன் இது எல்லாத்தையும் கோர்த்து பார்க்குறான். அவன் பேர் அனுவிருத்தி அப்படின்லாம் இவங்க சத்சங்கத்தில் பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த அனுவிருத்தியாக இருப்பது எது? அது நீ தானே. வியாவிருத்தியாக இருப்பது நீயா? அதை உன்னை விட்டு போயிடுச்சுல்ல. பலாப்பழம் என்ன ஒன்று, அது உன்னை விட்டு போயிட்டு வாழைப்பழத்துக்கு இடம் கொடுத்துட்டு போயிடுச்சு. நீ விடலையே, நீ இருக்கிறாய் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ பார்க்கும்போது, ஓ, நான் என்பது ஒன்று இருக்கிறது. அது எல்லா பிரதிபோதம் விதிதம், ஒவ்வொரு அறிவிலும் அது இருக்கிறது. சைதன்யம் பிரதிபோதம், ஒவ்வொரு பொருளை நான் அறியும் பொழுதும் அது கூட இருக்கிறது. அதை எங்கேயோ தள்ளி வச்சுட்டு நான் ஒரு பொருள் அறியும். எலுமிச்சம்பழம் பார்த்துட்டேன்னா கூடவே அந்த சைதன்யம் இருக்குது. எலுமிச்சை சைதன்யமாக இருக்குது. அது எலுமிச்சத்தை பார்க்கல, எலுமிச்சை சைதன்யமாக இருக்குது. எலுமிச்சம் போயிட்டு பிறகு பலாப்பழம் வந்த உடனே அதே சைதன்யம் பலாப்பழ ரூபத்தை எடுக்கிறது. அப்போ அது ரூபமாகவும் அரூபமாகவும் அறிவும் அறிவற்றதாகவும் மாறுவதும் மாறாததாகவும் ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம இப்படி ரெண்டுமா இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு சத்து விசாரத்தெல்லாம் பிறந்தோன்னே சத்வ ஆபத்தி அவருக்கு கிடைக்குது. இப்போ வருது, அதுவாக மாறலை, இன்னும் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு பரோட்சமாக அவர் புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? அது வந்து சத்வ ஆபத்தி. ஆபத்தின்னா டிரைவிங் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த நிலையெல்லாம் நம்ம கடந்துட்டோம். நம்ம மாணவர்களெல்லாம் இதெல்லாம் கடந்தாச்சு. இருந்தாலும் சாஸ்திரம் அப்படி சொல்லுது. 4வது படியின் அபியாசத்தினால், இந்த 4வது ஆகிய இந்த சத்வாபத்தியினால் ஏற்படும் பற்றற்ற திடமான சத்துவ நிலை அசம்சக்தி எனப்படும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்த நிலை, இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இன்னும் அசைவது அசையாதுன்னு சொல்கிறாங்க, மாறுவது மாறாதுங்கிறாங்க, தோன்றி மறைவதெல்லாம் சொல்கிறாங்க, அனுவிருத்தி ஆவிருத்தி. அப்போது தன்கிட்ட அதை அப்ளை பண்ணி பார்க்குறான். யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு இது வரைக்கும் பார்க்கும் பொழுது, அவன் பரோட்சமாக இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அபரோட்சமாக, அடடா அனுவிருத்தி இல்லையா நான்? அப்போது வியாவிருத்தியும் அனுவிருத்தியும் இருக்கும் பொழுது அதில் எது நான், எது நான் அல்ல, அவன் வந்து அந்த அபியாசத்தில் கண்டுபிடிக்கிறான். இது பல காலம் ஒன்று நடக்குது. ரொம்ப சுருப்பு அன்னைக்கே புரிஞ்சுக்குவாங்க. பல பேர் தியானம் பண்ணி பார்க்குறாங்க. தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க அந்த வியாவிருத்திலேயே கவனம் இருக்குது.
அணுவிருத்தியை கவனிக்க முடியல. ஏன் கவனிக்க முடியாதுன்னா, அணுவிருத்தியை கவனிக்கணும்னா அது ஒரு வியாபிருத்தி ஆகிடும். இப்போ வாழைப்பழம் எல்லாம் பார்த்துட்டு ஆத்மாவை பார்க்குறேன்னா வாழைப்பழத்தில் ஒன்றா போயிடுவது, அப்போ அது மறைஞ்சிடும். அந்த சமயத்தில் தன்னை அறிவதற்கு ஒரு வியாபிருத்தி தேவையில்லை. அது பேர் பலவிருத்தி அப்படின்னு பேர். பலவிருத்தி அற்ற நிலைதான் இந்த ஞானம். மற்ற எல்லாத்துக்கும் பலவிருத்தி வேணும். இது சுலபமாக அவ்வளோ நம்மளுக்கு புரியாது. இவன் திரும்ப திரும்ப கேட்டதுனால அது எல்லாவற்றையும் வியாபிருத்திகளை நான் அணுவிருத்தியிலிருந்து பார்த்தேன். அணுவிருத்தியை பார்ப்பதற்கு ஒரு வியாபிருத்தி வேணுமா? தேவையில்லைல்ல. ஏன்? அணுவிருத்தி தன்னையே அறியும். எல்லாத்தையும் அறிஞ்சது தன்னை அறியறதுக்கு இன்னொருத்தனை கேட்குமா? அனைத்து ஜெகத் விஷயங்களையும் எல்லாவற்றையும் அறிகின்ற நான் எப்படி என்ன அறியாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு வரும்போது அவன் யார்? அதுதான் நானாக தான் இருக்க முடியும் அப்படின்னு எப்போ அவனுக்கு திட சித்தம் வருதோ அது பேர் அசம்சக்திங்கிறார். ஸ்வாத்மனி ஸ்திதிதே சுத்தே சத்வாபத்தி ஆகிருதா. தன்னுடைய ஆத்மாவை விசாரிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கும்போது சத்வாத்பத்தி. தசா சதுஷ்ட அபியாசம். இந்த 4 அபியாசம், சதுஷ்ட அபியாசங்கள், இந்த 4 நிலையும் ஒருத்தன் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த தசானா அந்த நிலையில் தசா புத்தின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த நிலையில் அவனுக்கு என்ன ஆகுறதுன்னா சம்சர்க கலாத்து யஹ ரூட சத்வ சமத்காரா புரோக்தா அசம்சக்தி நாமிகா. இந்த 4 அபியாசங்களினாலும் இருக்கின்ற காலத்திலே தசம் அந்த நேரத்திலே சர்க்க கலாத்து இந்த கலைகளில் இருக்குங்கிற ஒரு தொடர்பு. சர்க்கம்னா தொடர்பு, சம்சர்க்கம் அப்படின்னா 2 வித்தியாசமான பொருளை ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறது. ஜாடியில் பூ வச்சிருக்கிற மாதிரி. இப்போ அது சம்சர்க்கம். கத்தியில் உரையை போட்டு வச்சிருது, உரையில் கத்தி போடுறது, இதெல்லாம் சம்சர்க்கம். இந்த சம்சர்க்கம் அப்படின்னு இருந்த ஒரு நிலை போய் இப்போ ஈஸியாக விடுபட்டுறானா. இது சம்பந்தமே இல்லாதது ஒரு குழப்பத்தினால நான் ஒன்றுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அது பேர் அசம்சக்தி நாமிகா. இனிமேல் இந்த வியாவிருத்திகளெல்லாம் எனக்கு அது சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். இது அசம்சக்தி என்று பெயர் பெறுகிறது. இனிமேல் அவனுக்கு முன்ன வைராகியம் வந்தது. எப்படி? ஒரு அபியாசத்தினால இதெல்லாம் சாமானியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாத்திய ரூபமாக, சாதன ரூபமாக அவன் எல்லாம் தன்மாத்திரைகளாக பார்த்து இதெல்லாமே தன்மாத்திரைகள் தான், தன்மாத்திரைகள்லாம் பஞ்சபூதங்கள் இப்படின்னா அவன் போடுறான். இதில் பூதங்கள் எல்லாம் இப்போ தான் அவனுக்கு தெரியுது, நான் வேறு இவை வேறு, இதெல்லாம் அனாத்மாக்கள் அப்படின்னு அவன் செய்யும்போது இது 5வது பூமிகா அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது பூமிகையின் அபியாசத்தால் ஏற்படும் திடமான ஆத்மாராம நிலையில் உள்ளே போகாமல் வெளியிலே ஏதோ எந்த பொருளையும் நாடாமல் நீண்ட விடாமுயற்சியால் எழும் அறிவு விளக்கம் பதார்த்த அபாவன என்று பெயர் என்று சொல்கிறார். பதார்த்த அபாவனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பத அர்த்தங்கள்னா நாம ரூபங்கள்னு அர்த்தம். பதம் அர்த்தம், சொல்லும் பொருளும். பதம்னா சொல்லு, அர்த்தம்னா பொருள். சொல்லும் பொருளுமாக இருக்கின்ற உலகம் அவனுக்கு விட்டு போச்சு. நாம ரூபங்களெல்லாம் அவன் தொலைத்து விடுகிறான். இது பதார்த்தான் அபாவனாத் அப்படின்னு சொல்கிறார். அது அற்று போகிறது. நாம ரூபங்கள் ஒரு பிடிப்பில்லாமல் போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். நாம ரூபங்களுக்கு எப்போ பிடிப்பு விட்டு போயிடும்? நமக்கு நம்முடைய எண்ணங்களிலே, உணர்வுகளிலே. உணர்வையும் நாமரூபம் பார்க்கணும். இந்த நாமரூபங்கள் எல்லாம் அர்த்தம் தெரியாமல் போயிடும். நாமம் இருந்தால் அர்த்தம் இருக்கணும். அர்த்தமே நம்ம பார்க்கலன்னா நாம என்ன இருக்க முடியும்? வெறும் சப்தம் மாத்திரமாக போயிடுது இல்லையா? அதனால் பூமிகா பஞ்சகாபியாஸ், இந்த 5 அபியாசத்தினால் ஆத்மா ராம தயா திருடம், தன்னிலேயே அவன் திடமாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா திருப்தியில் இருக்கிறான்னு அர்த்தம்.
இந்த மனம் அதிருப்தினால தானே வெளியே போச்சு. இந்த அதிருப்தியினால் சென்ற அந்த மனம் இனிமேல் எங்கேயும் போகவே மாட்டேங்க, துரத்தி விட்டாலும் போக மாட்டேங்க. அது திருப்தி அடைஞ்சதுனால அது திருடமாகி போச்சு. திருடமாகிடுதுன்னா கெட்டியாகி போச்சு. இனிமேல் அது உருகி ஓடாது. முறுக்கு சுட்டு பிடிச்ச பிறகு அது அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். அது பசையாக இருக்கும்போது நம்ம அது வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதை ஜல்லிக்கரண்டில் எடுத்து எண்ணெயில் விட்டுனா திருடமாகிடும். அது வரைக்கும் ஜல்லிக்கரண்டு யாரை கை வச்சுட்டாங்கன்னா அது கொலாப்ஸ் ஆகிடும். அந்த ஆத்மாராமம் சொல்லக்கூடிய தன்னிலேயே திருப்தி காண்கின்ற ஒரு தன்மையை அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த நிலை அபியாசத்து தான் கிடைக்குது. நீண்ட காலம் நாம் இந்த தியானத்தில் அமரணும், சமாதியில். அப்போது இந்த பூமிகாவில் தாண்டணும். இந்த பூமிகாவில் சிந்தனை பண்ணியே பார்க்கணும். சிந்தனை பண்ணும்போது அனுவிருத்தியாக இருக்கின்ற இந்த ஆத்மாவை இருக்கும்போது நமக்கு பரமானந்தம் இருக்கிறது, பரம திருப்தி இருக்கிறது. இனிமேல் எனக்கு அச்சம் தரக்கூடிய ஒரு பொருளும் இல்லை, எல்லாமே என்னில் தோன்றி மறைகிறது. என்னையே உபாதானமாக வைத்துக்கொண்டு, என்னையே ஆதாரமாக வைத்துக்கொண்டு என்னிலே தோன்றி வருது, எனக்கு எப்படி துன்பம் தர முடியும் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். இந்த நிலை வந்து ஆத்மா ராமம், தன்னிலேயே இன்புத்திருத்தல். ஆத்மா ராம தயா திருடம். தயான்னா அப்படி இருந்து கொண்டு அவன் அதில் திடமாக இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது? பாக்கியானாம் பதார்த்தானாம் அந்தரத்தானாம் பாக்கியானாம் பதார்த்தானாம் அபாவனாத். உள்ளுக்குள்ளேயும் எந்த பதார்த்தமும் இல்லை, வெளியும் எந்த பதார்த்தமும் இல்லை. இப்போ வெளியே பதார்த்தத்தை விட்டுட்டான். வெளியே இருக்கிறதால நாம ரூபங்களெல்லாம் ஒரு தொலைச்சிட்டான் இல்லையா? வெறும் மௌனமாக தானே இருக்குது. அவனுக்கு எந்த பொருளும் தெரியல. பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னு அவர் சொல்கிறார் அருணகிரிநாதர். சும்மா இரு சொல்லற என்றிடமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே, எனக்கு ஒரு பொருளும் தெரியலையே, ஒரு பதார்த்தமும் எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்கிறார். பாக்கிய பதார்த்த அபாவம்ங்கிறது சுலபமாக வந்துடும், கண்ணை மூக்கெல்லாம் மூடிட்டாலே போதும். ஆனால் ஆந்தர பதார்த்தங்கள் வருது இல்லையா, வாசனையினாலேயும் அல்லது சற்றே அனுபவித்ததும் தியானத்தில் உட்கார்ந்த உடனடியாக நீங்கள் வந்து சிந்தனைக்கு போக முடியாது. கண்ட காட்சிகளெல்லாம் கண் முன்னாடி கருப்பு வெளுப்பு சிவப்பு நீளமாக ஒரு காட்சிகள் தரும். கேட்ட சப்தங்கள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது எச்சமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய பின்புலத்தில் தான் நம்ம சிந்திக்கணும், தியானம் பண்ணுறோம். அப்போது புலன்களால் வந்த விஷய பொருளும் கொஞ்சம் கொஞ்சமாக தேயணும், கூட இந்த சிந்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேயணும். ஆரம்பத்தில் நாம் இந்த புலன்களால் பெற்ற அவசரமாக ட்ராவல் பண்ணி டிராஃபிக்கெல்லாம் முடிச்சுட்டு தியான கிளாஸுக்கு வராரு. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இவர் அவசரமாக தான் உட்காராரு. உட்கார்ந்த பிறகு உடனடியாக அவர் தியானம் பண்ண முடியுமா? இப்போ அவருக்கு வந்து பிராணாயாமம் பண்ணி கண்ணை மூடி கொஞ்சம் தாரணையில் போகணும். இப்போ தாரணையில் மனசை ஒன்றில் லைக் வைக்கிறோம், புலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விடுறோம். புலனில் கழட்டி விடுறது பிரத்யாகாரம். பிரத்யாகாரத்தை நம்ம செய்துகிட்டே தாரணையை செய்துட்டேன்னா படிப்படியாக செய்கிறதெல்லாம் கிடையாது, ஒரே சமயம் தான் நடக்கும். இவர் 8 சொல்லியிருக்கிறார், 8மே ஒரே நேரத்தில் தான் நடக்கும். ஆனால் ஸ்டெப்பை சொல்கிறார், இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் விளைவுகளை பற்றி சொல்லும்போது இந்த வரிசை கிரமம். அப்படி அந்தர பதார்த்தானாம் உள்ளே கூட நமக்கு நாம ரூபங்கள், அதாவது எண்ணங்கள் எல்லாமே இல்லாமல் போகிறது, வருது அப்படிங்கிறார். இது வந்து பதார்த்த அபாவம் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் 6வது பூமிகை, இன்னும் 1 தான் இருக்குது, 7வது பூமிகை. இந்த 6வது பூமிகை நீண்ட அபியாசத்தால் பேதம் ஒழிந்து எந்த சகஜ நிஷ்டை சித்திக்கிறதோ அது துரிய காகதி எனப்படும். துரிய காகதி, இது வந்து துரிய நிலைக்கு இப்போ நம்ம போகிறோம். இந்த துரிய நிலை தான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் பதஞ்சலி இதெல்லாம் அவர் பயன்படுத்துகிறார். நம்ம ஞான பூமியில் அதை பயன்படுத்துகிறோம், அவங்க யோக பூமியில் அதை பயன்படுத்துகிறாங்க. யோக பூமியில் அவங்களுக்கு ஆத்மா கண்டுபிடிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, சிந்தனைகளை நேர்படுத்துதல் தான், மனதை தூய்மைக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. இது நம்ம என்னன்னு சொல்கிறாங்க பார்ப்போம். பூமி ஷட்னா 6 பூமிகளையும் அசிராபியாசாத் நீண்ட காலம், நீண்ட காலம்
அபியாசத்தினால் பேதஸ்ய அனுலம்பனாத், பேதங்களிலிருந்து பிடிமானம் விட்டு போகிறது. லம்பனம்னா பிடிம், அனுலம்பனா அதை பற்றி கொண்டே இருக்கிறது. இதுலேருந்து பேதஸ்ய அனுலம்பனாத், அது பிடிப்பு விட்டு போயிடுது. எந்த விஷயமும் நிற்கவே மாட்டேங்குது. சில பேர் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சார், ஆனால் ஒன்று கூட நிற்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கெட்டியாக வேறு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது அவங்களுக்கு தெரியல. பாடம் நடக்கிறேன் சார், கேள்வியெல்லாம் கேட்குற எல்லாமே எல்லாம் புரிஞ்சுக்கு சார், நான் ஒட்டவே மாட்டேங்குதுண்ணா. அது காரணம் என்ன? வேறு ஒன்று ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிச்சாதான் புதுசு ஒட்டம். இப்போ வகுப்பில் உட்காந்துட்டு இருக்கிற மாணவர்களுக்குள்ள எதுவுமே ஒட்ட மாட்டேங்குதுன்னா அவங்க சிந்தனையை வேறு ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது சதா நேரமாக அது வந்து நிற்கிது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது லம்பனம். இது அனுலம்பனம்னா இப்போ அவனுக்கிட்ட எதுவுமே ஒட்டறதில்லை. அப்படிப்பட்ட அதனால் பேதங்களும் போயிடுச்சு. வெளியே பேதப்படுத்தி பார்க்குறது விசேஷனம் தானே சொன்னேன். இது எது? அப்போ உள்ளுக்குள்ளுன்ற உணர்வுகளையும் கூட பேதப்படுத்தி பார்க்கறது அவனுக்கு இல்லை. சுகமும் துக்கம் கூட அபேதமாக இருக்கிறது. அது என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு பேத அபேதங்கள். அந்த துக்கமும் சுகமும் கூட ஏதோ கனவுல பார்த்தது ஒரு துக்கம் மாதிரி. கனவுல ஒரு துக்கம் நடந்து வைங்க, அது நனவுல நீங்கள் எப்போ எப்படி இருக்கும்? துக்கம்னு ஃபீல் பேர் வைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு துக்கம் இருக்காது. அங்கே இன்பம் அனுபவிச்சு, ஆனால் உங்களுக்கு இன்பம் இருக்காது. என்னைக்கோ விருந்து சாப்பிட்றீங்க, நினைவில் கொண்டு வரீங்க, ஆனால் அந்த விருந்தினுடைய சுவை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி என்றோ நடந்த நிகழ்ச்சியினுடைய நினைவு மாதிரி இப்போ நடக்கிறது தெரியுமா? இப்போ இருக்கிற சுகதுக்கங்களே நமக்கு ஏதோ நடந்த ஒரு நிகழ்ச்சி மாதிரியும் கனவு மாதிரி அது தோணுவதனால அப்படி சொல்லாரு. எத் ஸ்வபாவைக நிஷ்டத்வம் ச ஞேயோ துர்யாகதி. எப்படி அவனுக்கு இந்த தூக்கம் கலைஞ்சி எழுந்த உடனே அவனுக்கு தோன்றுதோ அது மாதிரி இவனுக்கு இந்த நிஷ்டையிலே இருக்கிறான். இந்த நிஷ்டையில் என்ன? கனவு மாதிரி எல்லாத்தையும் பார்க்கின்ற நிலையில் இருக்கிறான். எல்லா நாமரூபங்களும் அழிந்து போய்விட்டது. அப்படி போகும்பொழுது நீண்ட நேரம் பதார்த்த அபாவத்தினாலே அவன் ஆத்மா மட்டுமாக இருக்கிறான். இது துர்யாகதி அப்படின்னு சொல்கிறார். துர்யகா கதிங்கிறார். இவனே ஜீவன் முக்தன். ஏஷாஹி ஜீவன் முக்த ஏஷு துரிய அவஸ்தாத்தியதி வித்தியதே. இவனுடைய இந்த அவஸ்தை, இந்த நிலையை துரியம் என்று சொல்கிறோம். அவஸ்தை கிடையாது உண்மையிலேயே, அது சொரூபம் இல்லையா? இருந்தாலும் நமக்கு இப்போ புரியறதுக்காக இது ஒரு அவஸ்தையாக வச்சு சொல்கிறாங்க. துரியாவஸ்தை அப்படின்னு பேர். ஏன்னா இந்த அவஸ்தையும் விட்டு போயிடும். அதனால் துரியம்ங்கிறத ஒரு அவஸ்தையாக வச்சிருக்கிறார். உண்மையில் அது அவஸ்தை கிடையாது. அது விதேக முக்தி விஷயம் துரியாதீத மதம் பரம். இது அவன் தேகத்தில் இருக்கும் வரை இந்த துரிய நிலை அவனுக்கு இருக்கும். எப்போ துரியாதீதம்னு சொன்னால், இது துரியம்னா அடிக்கடி சமாதிக்கு போகணும். ஆனால் ஞானிக்கோ சமாதியிலே தான் எப்பவும் இருக்கிறான். அவங்ககிட்ட தெளிவாக தெரியுது. ரெண்டு விஷயம் என்கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. நானும் இருக்கிறேன், என்னுடைய இந்த பிராரப்தத்தினால சரீரமும் மனமும் கூட இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு இயக்கத்தை அவன் பார்ப்பவனாக இருக்கிறான். இயங்குவதோடு சேர்றதில்லை. இயக்கத்தை அவன் சாட்சியாக பார்க்குறான். சரி, வழக்கம் போல் இது கோவப்படுது, வழக்கம் போல் இது துக்கப்படுது, வழக்கம் போல் இது ஆசைப்படுதுன்றதை பார்க்குறான். அதனால் அது தன்னிடம் நடப்பதில்லை, அதனுடைய இடமே வேறு. ஒரு முருங்கைக்கிளை உடைச்சதுன்னா ஒரு கை உடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எங்கேயோ நடந்த மாதிரி சொல்கிறோம். ஆனால் கால் உடைஞ்சதுன்னா இங்கே நடந்ததாக நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது அங்கே இங்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவனுக்கு எல்லாமே அங்கே தான் இருக்குது, என்னிடம் இல்லை. இது என்னிடத்தில் நடக்கலை அப்படின்னு தெளிவாக அவன் பார்க்கிறான். வெளியே தூரத்தில் எங்கேயோ இடி முழங்குற மாதிரியோ, எங்கேயோ ஒரு மரக்கிளை உடைகிற மாதிரியோ இந்த சரீரத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளும் சம்பவங்கள் எல்லாம் அவனுக்கு எங்கேயோ யாருக்கிட்டே நடக்கிற மாதிரி அது ஸ்மிருதி ரூபமாக, நேரடியாக பிரத்யட்சமாக அவன் பார்க்கறதில்ல. ஸ்மிருதி பிரத்யட்சமாக தான் அனுபவிக்கிறான், ஆனாலும் ஸ்மிருதி ரூபமாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் இதெல்லாம் எனக்கு இனிப்பாக தான் இருந்தது, ஒரு காலத்தில் தான் சுவையாக தான் இருந்ததுங்கிற ஸ்மிருதியாக தான் அது இருக்குதே தவிர இப்போ தான் நான் அனுபவிக்கிறேன்ற ஒரு புதுமை அவங்ககிட்ட இல்லை. அந்த நிலையை தான் துரியகதி அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு நிலை. இந்த நிலை அவனுக்கு சரீரம் இருக்க வரைக்கும் இருக்கும். சரீரத்தினால தான் இதெல்லாம் அந்த துரியம்ங்கிற சொல்லவே வருது.
இந்த அவஸ்தை 3 இருக்கிறதுனால தான் இதுக்கு. இப்போ அந்த துரியம்ங்கிற இந்த 4வது தன்மையையும் அவன் கடந்து இருக்கிறது விதேக முக்தியில் வரும். இப்படி இருக்கிறவனுக்கு ஜீவன் முக்தன் என்று பெயர். விதேக முக்தி விஷயம் துரியாதீத மதம் பரம். இதுக்கு மேலே நிலை கிடையாது அப்படின்னு 7வதாக துரியாதீதத்தை வைக்கிறார். 6வதாக துரியமும், துரியாதீதமாக 7வதும் சொல்லப்படுது. ஏ நிதாக மகாபாகா சப்தம் இமம் பூமி ஆசிரிதா. இவதான் 7 பூமிகள் என்று நிகாதா தெரிந்துகொள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குதை பார்த்துடலாம். 7வது பூமிகையில் நிலை பெற்ற மகா பாக்கியசாலிகளான ஆத்மா ராமர்கள், மகத் பதத்தை அடைந்த மகாத்மாக்கள் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு ஒரு சிறப்பாக அவர் சொல்லுது. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதில்ல. இவங்களுக்கு தான் மகாத்மாக்கள் என்று பெயர், ஜீவன் முக்தர்கள் பேர், ராமன்னு இவங்களுக்கு பேர். அதை பேரை அவர் குழந்தையிலே அவர் வச்சுட்டாங்க. நாமெல்லாம் அப்புறம் பின்னாடி அந்த ராமனை சூடிக்கிறோம். அதாவது அந்த ஆனந்தம் அப்படின்னு பேரை சூடிக்கிறாங்க. ஆத்மா ராமா மகாத்மானஸ்தே மகாத் பதம் ஆகதா. அவன் மகத் பகத்தை அடைந்தவனாகவும் இதற்கு மேல் ஒரு பதம் இல்லாத நிலை அடைந்தவனாகவும் மகாத்மானாகவும் இருக்கிறான். ஜீவன் முக்தா ந மஜ்ஜந்தி சுகதுக்க ரசஸ்திதே. அவன் சுகதுக்கங்கள் அவனுக்கு வரும் போகும், அதில் அவன் மூழ்குவதில்லை. மஜ்ஜந்தின்னா மூழ்கிறது. சுகம் வந்துடும் அவங்க மூழ்கிடுவாங்க, துக்கம் வந்துடும் அதில் மூழ்கிடுவாங்க. இவரை வந்து கரையிலே தான் நிற்பார், மூழ்கவே மாட்டார். ஆனால் அவர் முன்னாடி அதெல்லாம் நடக்கிறத பார்க்குறார், அதெல்லாம் நினைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவன் முக்தா ந மஜ்ஜந்தி சுகதுக்கக அப்படின்னு சொல்கிறார். பிரகிருதேநாத காரியேன கிஞ்சித் கர்வந்தி வா நாவா. இந்த பிரகிருதி எதை செய்தாலும் அதில் அவர் நான் செய்கிறேன்னு சொல்வதும் இல்லை, செய்யாமல் இருப்பதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பிரகிருதியினுடைய காரியங்களிலே காரியேன கிஞ்சித் குர்வந்தி வா நாவா. அந்த பிரகிருதி விஷயத்தில் இவர் கலந்துக்கிறதும் இல்லை, சரி கலக்காமல் இருக்கிறதும் இல்லை. ஐயோ நம்ம கலந்துக்கூடாது அப்படின்னு ஓடி போகிறதும் கிடையாது. அது கலந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் சொல்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பிரகிருதியின் இயக்கத்தால் ஏதோ சிறிது செயலில் ஈடுபடலாம், ஈடுபடாமல் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. குர்வந்தி வா நா வா. அவர் ஈடுபடலாம், குர்வந்தின்னா செய்து கொண்டிருத்தல், குர்வன்னிவ செய்து கொண்டிருந்தாலும், கிஞ்சித் குர்வந்தி அவர்கள் செய்வார்கள் ஆனால் செய்யாமலும் இருப்பார்கள். சுத்த சோம்பேறியாக இருப்பாங்க. அவங்ககிட்ட நிதானந்தான் இருக்கும், பரபரப்பு இருக்காது, உள் போராட்டம் கிடையாது. நம்ம ஒன்று சொன்ன இல்லையா, டோட்டம் அப்படின்னு ஒன்று மேலேருந்து ஒன்று இதை செய்யாதேன்னு ஐதுன்னு சொல்லக்கூடிய இன்னொன்று இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வந்து டாபுன்னா செய்யக்கூடாதது, அதை செய்யணும்னு ஒரு ஆசை. மேலே டோட்டம் அது இது உயர்ந்ததை காட்டிகிட்டு இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த ஈகோ ஆடுதுன்னு நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர் சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இந்த போராட்டம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு டென்ஷனே கிடையாது. அதனால் அவனு நிதானமாக தான் செய்கிறான். அவனுக்கு பருவர் இது சீக்கிரம் முடிச்சுன்னா அதை முடிச்சணும், இது முடிக்கணும், அது முடிக்கணும், இதுக்கு அடுத்த இன்னொரு காரியம் இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு காரியம் இருக்குதுன்னா அந்த காரியத்தில் அவன் இருக்கிறான். அந்த காரியம் எப்போ முடியுதோ அப்போ முடியும் அவனுக்கு. இப்போவே முடிக்கணுன்ற அவசரம் இல்லை. ஆனால் அது அவசரமாக செய்தால் எப்படி வந்து சீக்கிரம் முடியுமோ அதை மாதிரி சீக்கிரமாக முடிப்பான். ஏன்னா முழு கவனம் அதில் இருக்குது அப்படிங்கிற. அதனால் அவன் எப்படி இருக்கிறான், குருவன் இவ நக்கர் குருவன், செய்தும் செய்யாமல் இருக்கிறான், செய்தாலும் செய்வான், செய்யாவிட்டாலும் இருப்பான். அப்போ தூக்க கலகத்தில் செய்கிற மாதிரி இருக்கிறது போல தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வ ஆச்சாரப்படி வந்ததை அருகில்லவர்களுக்கு போதிப்பார்கள். அவர்கள் என்னவா இருந்தாங்களோ, பூர்வாச்சாரத்தில் என்ன இருந்தாங்களோ அதையே அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. நூல் நூக்கிறதுனாக்கா அந்த தக்லி வேலையை சொல்லித் தருவார். கொல்லர் பற்றை வேலை செய்தால் அதை சொல்லிக் கொடுப்பாரு. இவர் ஒரு டீச்சராக இருந்தாருன்னா ஆத்ம ஞானத்தை சொல்லிக் கொடுப்பார்.
அதனால் ஆத்ம ஞானம் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பூர்வ ஆச்சாரப்படி அந்த ஆச்சாரம் அவருடைய தொழிலாக கூட இருக்கலாம். அதனால் இந்த ஞானம் பெற்றதுனால, துரிய நிலையில் இருப்பதனால, 7 பூமியை 6வது பூமியில் இருந்தாலும் கூட அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்னா, எல்லாருக்கும் முடிஞ்சால் சொல்லிக் கொடுப்பாங்க, கேட்டால் கூப்பிடுவாங்க, விளம்பரம்லாம் பண்ண மாட்டாங்க, இங்கே வகுப்பு நடக்கப்படும்னு சொல்ல மாட்டாங்க, வர்றவங்க படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. போதிதாக சந்தக பூர்வ ஆச்சார கிரமாகதம், பூர்வ ஆச்சார கிரமத்தின்படி அவர்கள் போதிதா, அவர் போதனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆச்சாரம் அசரந்தியேவ சுப்த புத்வா உதித்யதா அப்படின்னு சொல்லுது. சுப்த புத்வான்னா தூக்கத்திலையும் எழுந்தவன், புத்வானா முழிச்சுக்கிறது. சுப்த புத்வா இவ ஆச்சாரம் ஆச்சரந்தி ஏவ, அவன் செய்து கொண்டிருப்பான், பல் துலக்கிறான், நடக்கிறான், சட்டை போடுறான், அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறான், யாரோ வராங்க அவங்கள பேசுகிறான், அதுக்கெல்லாம் செய்யலாம் கொடுக்குறான். அவன் பார்த்தோம்னா அவனுக்கு ஏதோ தூக்கத்திலே இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப அலர்ட்டாக கேர்ஃபுல்லாக அப்படி இருக்கிற மாதிரி தெரியாது. அப்படி தான் சொல்லுது. சுப்த புத்வா இவ ஆச்சாரம் ஆசரந்தி, அவனுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தா தூக்கத்தில் இருப்பவன் போல அவன் இருக்கிறான் அப்படின்னு. இப்போ ரமணர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி தான் இருப்பார். அவர் படுத்துக்கிட்டே இருப்பார், எழுந்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பார், தூங்குறவனும் படுப்பார், ஆனால் முடிச்சிட்டு இருப்பார். எப்போவுமே அவர் அந்த தூக்க கலக்கத்திலே இருப்பது போலவும், அதாவது ஸ்மிருதி ரூபமாகத்தான் இந்த பிரத்யட்சத்தை பார்க்குறார். இதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். நீங்கள் பிரத்யட்சத்தை ஸ்மிருதி ரூபமாக பாருங்கள். என்றோ அனுபவித்தது தான் இப்போ இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு நினச்சக்கூடாது. குலோப் ஜாமுனை சிறு வயசில் நம்ம சாப்பிட்டோம்ல, அதுதான் இது நல்லதாக இருக்குது அப்படின்னு அந்த பற்று இல்லாமல் அதை அனுபவிக்கின்ற ஒரு நிலை. இப்போ ஐஸ்கிரீம் கூட எல்லாரும் போட்டி போட்டு மிச்சம் இல்லாமல் ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்லாம். அது எப்படி இருக்குன்னா, அந்த சிறு வயதிலே இந்த ஐஸ்கிரீமுக்காக ஏங்கி வாங்கி சாப்பிட்டது மாதிரி ஒரு நினைவு தான் இருக்கும், அவ்வளோதான். அந்த சுகமும் கிடைக்கும். ஆனால் எந்த விதத்தில் அது பிரத்யட்சமாக அவங்களுக்கு தோன்றாது. அப்போவே கையிலேருந்து பிடிக்கிட்டா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்படி சொல்கிறார். சுப்த புத்வா இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞான தசையை அடைந்தால் மிருக வர்க்கத்திலும் மிக தாழ்ந்த மனித வர்க்கத்திலும் பிறந்த ஜீவர்களும் கூட தேகத்துடன் இருந்தாலும் தேகம் இல்லாமல் இருந்தாலும் முத்தர்களே ஆவர், இதில் சந்தேகமில்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்குது. இல்லை ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது. இப்படிப்பட்ட ஞானம் இந்த 7 பூமிகளையும் கடந்தவன் பசுவாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அவனை ஜீவன் முக்தின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பசு என்ன அர்த்தம்? உண்மைக்கு பசு ஞானம் வருமா என்ன? பசு மாதிரி வாழ்ந்தவனாக கூட இருக்கலாம் இல்லை? இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அவன் சாதாரண பசு மாதிரி. அதுக்கு என்ன இருக்குது? இந்த ஹேயம் உபாதேயம், புல் வேணும், தடி எடுத்தால் ஓடிடணும் அப்படின்னு இந்த லோக விவகாரங்கள் அதுக்கு இருக்கத்தானே செய்யுது. சங்கரர் சொல்கிறார், இந்த பசுக்கு கூட இந்த விவகாரங்கள் இருக்குது. பிடிக்கிறது நாடணும், பிடிக்காதது விட்டு ஓடணுங்கிறது பசுக்கே இருக்குது. அப்போ அந்த மாதிரியாக இவன் வாழ்ந்திருந்தாலும் கூட, அல்லது மனிதனாக இருந்தாலும் கூட அவனுக்கு சுதர்மம், அதுலேருந்து அவன் வந்துடுறான். இப்போ சுதர்மத்தை கண்டுபிடிச்சிட்டான். பூமிகா சப்தகம் தீமதாமேவ, இந்த 7ஐயும் ஒருவன் புத்தியில் அடைந்துவிட்டால், கோச்சரம் பிராப்பிய பற்றி கொண்டால், ஞானதசாம் ஏதாம் பசும், இந்த ஞானத்தில் இருப்பவன் பசுவாக இருந்தாலும் லேச்சதயா அபியே அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட ஒரு மிருகமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும், சதேகாப்யதேக வா, அவன் உடலில் இருந்தாலும் உடலில் இல்லாவிட்டாலும், தே முக்தா ந அத்திர சம்சய, அவன் முக்தன் தான், இதில் சந்தேகமில்லை, இந்த விஷயத்தில் சந்தேகமில்லை அப்படின்னு
5வது அத்தியாயம் இந்த 7 பூமியும் நமக்கு சொல்லுது. நாமும் அதை நம்ம எந்த பூமியில் இருக்கிறோன்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த பூமியிலும் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாம் கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரியும் தினமும் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. இது என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கிறது. முன்ன ஞாயிற்றுக்கிழமையை வரவேற்போம், இப்போ எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்ற விசேஷமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு சாமானிய நிலையை அடைகிறோம். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் சார், எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, சம்பாதிக்கணும், பொருள் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணோம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நடக்கும். எப்படி கனவில் நடக்கிற மாதிரி ஸ்மிருதி ரூபமாக பிரத்யட்ச ரூபத்தை இழந்து ஏதோ இந்த காலத்திலும் நடந்தது போலவும் அது இப்போது நம்ம சில சமயத்தில் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இது ஏதோ முன்னையே பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு. அது என்ன தேஜோவா அப்படின்னு, என்னது தேஜோ, தேஜாவு தேஜாவு அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு அதில் சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 நாளுக்கு முன்னே நடந்த மாதிரி இருக்குதே, ஏற்கனவே முன்னாடி நடந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் இல்லையா. அப்படி தான் இருக்குமே தவிர இப்பொழுது நடக்கிறதுன்றதே தெரியாது. எங்கேயோ நடந்ததை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வது அப்படின்னு ஒரு புது வகையான அனுபவத்தை அது நம்ம சொல்லுது.